ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆரோமா வித் அனு. நம்மளோட வெனிலா ஐஸ்கிரீம் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு மெசேஜ் பண்ண நம்மளோட சப்ஸ்கிரைபரோட மெசேஜை போட்டிருக்கேன். இந்த வெனிலா ஐஸ்கிரீமோட ரெசிபியை நீங்கள் இது வரைக்கும் பார்க்காமலும் ட்ரை பண்ணாமலும் இருந்தீங்கன்னா வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நம்மளோட இன்னைக்கான ரேண்டம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அரோமா வித் அனு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வெனிலா ஐஸ்கிரீம் ரெசிபி போட்டாச்சு. மேங்கோ சீசன் வேற, மேங்கோ ஐஸ்கிரீம் ரெசிபி போடலன்னா எப்படி? அதுக்காக தான் இன்னைக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் ரெசிபி. வெறும் 4 இன்க்ரீடியன்ட் வச்சுட்டு எப்படி ஈஸியாக வீட்டிலே மேங்கோ ஐஸ்கிரீம் செய்யலான்றதை பார்க்கலாம். மேங்கோ ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு 1 கப் பால், அதாவது 250 ml பால், 6 ஸ்பூன் சர்க்கரை, 1 மாம்பழம் 250 கிராம் இருக்கும். 250 ml பாலுக்கு 250 கிராம் மாம்பழம் கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மைதா இல்லைனா கோதுமை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாம்பழத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. மேங்கோவோட ஃப்ளஷ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டுருங்க. மேங்கோவோட ஃப்ளஷ் எல்லாத்தையும் கட் பண்ணி கண்டெய்னரில் போட்ட பிறகு அதை ஒரு லிட்டு போட்டு மூடி 3 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க. மேங்கோ ஃப்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம ஐஸ்கிரீம்க்கான பேஸை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரில் 4 ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கலந்துக்கோங்க. இதுதான் நம்மளோட ஐஸ்கிரீமுக்கு ஒரு திக்னஸை கொடுக்க போகுது. ஸோ இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் மைதாவோ இல்லை கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஸ்மெல் எதுவுமே நமக்கு வராது. கார்ன்ஃப்ளவர் நல்லா கலந்தாச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 250 ml பாலை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. நான் நார்மலான பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா ஐஸ்கிரீம் இன்னுமே ரொம்ப க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்கும். பால் ஒரு கொதி கொதிச்சதுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை 6 ஸ்பூனை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் மேங்கோவும் ஆட் பண்ண போகிறதுனால அதிகமான சர்க்கரை ஆட் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. சர்க்கரையை போட்டதும் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மிக்சரை ஆட் பண்ணதுமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மிக்சர் அடியில் போயிட்டு தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கைவிடாமல் நல்லா கலந்துக்கோங்க. பால் இந்த அளவுக்கு திக்கானதுமே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது ஆறின பிறகு இன்னுமே திக்காயிடும். பால் நல்லா ஆறின பிறகு பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக ஆகியிருக்குன்னு. ஸோ நீங்கள் அந்த ஸ்டேஜில் இறக்குனாதான் இந்த அளவுக்கு திக்னஸில் கிடைக்கும், இல்லைனா ரொம்பவே கட்டியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிடுங்க. இப்போது நம்ம 3 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ண மேங்கோவை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். இதை நம்மளோட மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி மேங்கோ பியூரே மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அடித்த பிறகு மேங்கோ பியூரே இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம செஞ்சு வச்ச ஐஸ்கிரீம் மிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ண பிறகு அந்த மிக்சரை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஊற்றி நல்லா மூடி 2 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் லைட்டாக செட் ஆகியிருக்கும். பட் இப்போது இதை நம்ம சாப்பிட முடியாது. இதை நம்ம அகைன் மிக்சியில் ஊற்றி இன்னும் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ்க்கு பிளெண்ட் பண்ண போகிறோம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு திரும்பவும் மூடி
ஓவர் நைட் இல்லைனா 8 மணி நேரத்துக்கு நல்லா ஃப்ரீசரில் வைங்க. இப்போது நம்மளோட ஐஸ்கிரீம் நல்லாவே செட் ஆகியிருக்கும். ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டியை நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போது தான் நம்ம ஐஸ்கிரீம் எடுக்கிறப்போ ரொம்பவே ஈஸியாக வரும். இப்போது நமக்கு சூப்பராக க்ரீமியாக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸும் ஆட் பண்ணாமல் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியான மேங்கோ ஐஸ்கிரீம் கிடச்சிருக்கு. இந்த மேங்கோ ஐஸ்கிரீமை இந்த மேங்கோ சீசன் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.